டென்டல் இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சர் அப்படின்னா என்ன? யூசுவலா பாத்தீங்கன்னா கீழ்த்தாடையில நம்ம ஒரு பல் செட் வைக்கிறோம், அது பேர் தான் டென்ச்சர். இந்த ரிமூவபிள் பல் செட் கீழே பண்றப்ப அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு ஈஸியா கழண்டு வரும், பேசிட்டு இருக்கிறப்ப கழண்டு வரும், தண்ணி குடிக்கிறப்ப கழண்டு வரும், நாக்கு ஈஸியா புஷ் பண்ணி வெளியில தள்ளிரும். சோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால ஒரு காலத்துல 2 இம்ப்ளான்ட் போட்டு அதை வந்து ஃபிக்ஸடா மாத்துறது. இதை ஃபிக்ஸட்னு சொல்ல மாட்டோம், செமி ஃபிக்ஸட்னு சொல்லுவோம். ரீசன் என்னன்னா அந்த இம்ப்ளான்ட்க்கு மேல ஒரு மேல் காம்பனன்ட் இருக்கும், பல் செட்டுக்கு அடியில ஒரு ஃபீமேல் காம்பனன்ட் இருக்கும். எப்படி நம்ம சட்டை பட்டன் போய் இப்படி லாக் ஆகுதோ அதே மாதிரி இம்ப்ளான்ட்க்கு மேல போய் லாக் ஆயிக்கும், மூவ் ஆகாது. அது மட்டும் இல்ல பர்టిక్యులர் பேஷண்டால அதை ஈஸியா கழட்ட முடியும். அதனால தான் அதை செமி ஃபிக்ஸட் அப்படின்னு சொன்னோம். இப்போ பெருசா பிராக்டிஸ் பண்றதுல ரீசன் என்னன்னா இந்த இம்ப்ளான்ட்ஸோட காஸ்ட் வந்து கம்மியானதும் இந்த ஆல் ஆன் 4 மாதிரி முறையில 2 இம்ப்ளான்ட்க்கு பதிலா இன்னும் 2 இம்ப்ளான்ட் போட்டா 10ல இருந்து 12 பல்ல வந்து நம்மளால ஃபிக்ஸடாவே கொடுக்க முடியும்ன்றப்ப இதை பெருசா யாரும் ப்ரிஃபர் பண்றது இல்ல. பட் ஒரு எக்ஸ்ட்ரீம் சினாரியோல எலும்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னா எதுவுமே இல்லாம பல் செட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு செமி ஃபிக்ஸடா பண்றது அட்வைஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்.